ஆக்சுவலி இன்றைக்கி என்னோடய டூ வீலர் ரிப்பேரு. நேற்றுலேருந்தே நான் கொஞ்சம் சோகமாக இருந்தேன். சரி, சோகத்துலேருந்து அந்த பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இன்றைக்கி காலையிலேயே என் டூ வீலர் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் விட்டால் நைட்டு கொடுக்குறேன், இன்ஜினில் ஏதோ பிரச்சனையாமல் நைட்டு தந்துடுறேன் அப்படின்னாங்க. இப்போ அந்த டூ வீலரு நம்மக்கிட்ட கையில் இல்லைன்னா பயங்கரமாக டென்ஷனாக இருக்கும். ஒரு சைடு ஒன்றுமே தேவையில்லைன்னா கூட வண்டி வீட்டுக்கு முன்னாடி நின்றுச்சுன்னா ஒரு திருப்தியாக இருக்கும். வீட்டுக்குள்ள முன்னாடி வண்டி நிற்கும் போதெல்லாம் எங்கேயும் போக மாட்டோம், படுத்து தூங்கிட்டு இருப்போம். வண்டி இன்னைக்கு இல்லையோ அன்னைக்கு அங்கே போகணும், இங்கே போகணும், எதாவது பண்ணணும், ஏதாச்சும் 1008 வேலை இருக்குங்க. இப்போது டூ வீலர் பிரச்சனை சரி பண்ணலாம். நம்ம நல்லா இருக்கும்போது அந்த வண்டி சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தோங்க. இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்துருக்காது, வண்டி ரிப்பேர் ஆகி நிற்காது. ஆனால் அதை செய்ய மாட்டோமே. ஆனால் வண்டி எப்போ ரிப்பேர் ஆனாலும் நம்ம சோகத்தில் இருக்கும்போது தான் வரும். ஏன்னா நேற்று ஒரு பிரச்சனை, இன்றைக்கி வண்டி பிரச்சனை. இன்றைக்கி மட்டும் நான் இதுலேருந்து என் சோகத்தை குறைச்சிக்கலே வச்சுக்கேன். சோகத்தை போக்கலைன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். அதனால் இப்போவே நான் போய் நல்லா கத்திரிக்காய் வாங்கி கிச்சனில் சமைச்சிட்டு தான் இருக்கேன். கிச்சனில் தான் உட்காந்து வீடியோ போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா என்னோட கொஞ்சம் டென்ஷன் போயிடும், என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும், சந்தோஷமாயிடுவேன். ஸோ அடுத்த பிரச்சனை எனக்கு வராது. ஸோ உங்களுக்கு எதாவது சோகம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் அதை முடிக்கிற வேலையை செஞ்சுட்டு வெளியே வந்துடுங்க. இல்லைன்னா அடுத்த பிரச்சனை வெளியே கியூ போட்டு நின்றுட்டே இருக்கும். ஓகே, பை.